உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கொள்ளு பருப்பு கடைசல், கொள்ளு ரசம். கொள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் இதை ஃபுட்டில் கட்டாயமாக சேர்த்துட்டு வரணும். கொள்ளு கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி 150 கிராம் கொள்ளை ஊற வச்சு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா நாங்கள் ரசத்துக்கு எடுக்க போகிறோம் இல்லையா. இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்குறதுனால கொள்ளு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஊற வச்ச கொள்ளுன்றதுனால 6 விசிலையே சூப்பராக வெந்துடும். 6 விசில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இந்தளவு வெந்தால் தான் நம்ம கடையிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு வலிக்காது, இல்லைன்னா வயிறு வலிக்கும். இப்போ இதில் இருக்கிற தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா நாங்கள் இந்த தக்காளியெல்லாம் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கொள்ளு பருப்புக்கு இல்லை. இப்போ தக்காளி எடுத்தாச்சு. கொள்ளில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற தண்ணி பூரா வடிச்சிடலாம். இதை வச்சு நாங்கள் ரசம் செஞ்சிடலாம். தண்ணியை வடிச்சிடலாம். இந்த அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும், பருப்புக்கு கரெக்டாக இருக்கும் அரைக்கிறப்ப. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இப்போது இது கூட 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒட்டுக்கா வதக்கி வரட்டும். நல்லா மேஷ் ஆகிற அளவு வதக்கிக்கலாம். இந்த அளவு நல்லா மேஷ் ஆகி வதங்கின பிறகு நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இந்த மாதிரி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறட்டும் வச்சிடலாம். இப்போ நல்லா சூடாறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ரொம்ப வளவலன்னு அரைச்சிடக்கூடாது. இந்தளவு அரைச்சா போதும். கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மத்து இருந்தால் மத்து வச்சு கூட கடையலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கொள்ளு துவையல் குயிக்காக சூப்பராக தயாராகிடுச்சு. சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கலாம் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தால் நல்ல பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும். கொள்ளை நாளே ஊற வச்சு முளை வச்சு செய்கிறதுனால இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதோட சத்தும் நல்லா அதிகமாக இருக்கும். அடுத்ததாக கொள்ளு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியில் இருக்கிற தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லாவே மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, வெல்லம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து கரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒட்டுக்காக கரைச்சி விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் பேனில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 வரமிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட ஒரு 4-5 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 5-6 பல் தட்டின பூண்டு இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம், வதங்கட்டும். நாம் சேர்த்த பூண்டுடைய பச்சை வாசனை அடங்கின பிறகு நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம்.
இதை சேர்த்துட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்து உப்பு புளி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ரசம் லைட்டாக கொதிச்சு வரட்டும். ரசம் ஓரளவு சூடாகி வந்ததும் 1.5 ஸ்பூன் அளவு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரசப்பொடியை சேர்த்துருக்கேன். நீங்கள் ரசப்பொடி எதுவும் செஞ்சு வைக்கலன்னா சீரகம் மிளகை வறுத்து பொடிச்சு சேர்த்தா கூட ரசம் சூப்பராக இருக்கும். ரசம் ஒரு கொதி வரணும். மற்ற ரசம் மாதிரி நுரக்கட்டின உடனே இறக்கிடக்கூடாது. கொள்ளு ரசம் கொதிச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி விட்டால் போதும், அதுக்கு நிறைய கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ தான் மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். கொதி வந்ததும் ஒரு 20 செகண்ட் கொதிக்கட்டும், விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் தயாராகிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன்.